நல்லூர் கந்தனுக்கு முன்னுக்கு சீமான் அவர்களுக்கான கட் அவுட் வச்சுதான் அந்த பதாக வச்சிருக்கணும். அலங்காரா நல்லூர் ஆண்டு போட்டீங்க பாத்தீங்கன்னா சரித்திரத்தில் சத்தியம் தோற்றதாக செய்தில்லப்பா. தமிழ்நாட்டில் வந்து சீமான் அவர்கள் வேலை கையில் எடுத்தது பிறகுதான் அங்கத்திய அரசியலே மாறி இருக்குது. தமிழருக்கான ஒரு அடையாளமாக நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டில் வந்து கோபுரத்தில் உச்சியில் கலசம் தெரியுது. 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து இன்றைக்கு மாபெரும் வெற்றியை பெறுவார்கள் நம்பிக்கையில் வந்து புலிக்காய்ச்சல் போல முன்னெடுப்புகள். சீமானிடம் சொல்லுங்க, உங்களிடம் தான் நான் விட்டுட்டு போறேன். அன்பு தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். இன்றைக்கு எங்கே நிகழ்ச்சினால் யாழ்ப்பாண நல்லூர் அடியில் அணிகள் வந்து நல்லூர் அடியில் ஒரு வித்தியாசமான நிகழ்வு நடந்திருக்குது. உண்மையில் வந்து தமிழ்நாட்டில் வந்து இப்போ தேர்தல் வந்து சூடு பிடித்து வருகின்ற நேரத்தில் வந்து ஈழத்தமிழர்களும் வெளிநாடுகளிலையும் அதாவது ஈழத்திலையும் வந்து சீமான் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்து கொண்டு இருக்கின்றனர். குறிப்பாக வந்து நாம் தமிழர் கட்சிக்கு அவர்கள் பலத்த ஆதரவுகளையும் வரவேற்புகளையும் கொடுத்து கொண்டு பார்க்கக்கூடிய இருக்குது. பல உறவுகள் இந்தியாவில் தமிழ்நாட்டில் வாழுகின்ற உறவுகள் வந்து அதாவது தமிழ்நாட்டுக்கு செல்கிறார்கள். வெளிநாட்டில் இருக்கிறவர்கள் வந்து தமிழ்நாட்டை சென்று அங்கு பெரும் ஆதரவுகளை தெரிவிக்கின்ற நேரத்தில் வந்து வடக்கு கிழக்கிலையும் மற்றது புலம்பெயர் தேசத்தில் இருக்கின்ற தமிழ் உறவுகள் ஈழத்து உறவுகளும் வந்து சீமான் அவர்களுக்கு ஆதரவுகளை தெரிவித்துக் கொண்டு இருக்கின்றனர். இன்றைக்கு வந்து இந்த நல்லூர் பிரதேசத்தில் வந்து அவருக்கான கட் அவுட் ஒன்றை வச்சிருக்கணும். நான் அந்த கட் அவுட் அவங்களை கூட்டிக் கொண்டு காட்டுறேன். பாருங்க அப்படி இருக்குது. வேறொரு உறவுகளே முதலாக எனது காணொலியை பார்க்கலாம் தான் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ண காணொலியை பாருங்கள். பாருங்கள், காணொலிக்கு போகலாம். தற்போது யாழ்ப்பாணம் பல பகுதிகளில் செந்தமிழன் சீமான் அவர்களுக்கான பதாகைகள் தமிழர் பிரதேசங்களில் பெரும்பாலான இடங்களில் வைக்கப்பட்டுள்ளதை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. குறிப்பாக வந்து நல்லூர் பிரதேசம் மற்றும் திண்ணவேலி பிரதேசங்களிலையும் ஏனைய இடங்களையும் சில இடங்கள்லையும் அவருக்கான அந்த அவரின் கட்சியை ஆதரித்து பதாகைகள் வைக்கப்பட்டுள்ளதை பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. அதே போன்று புலம்பெயர் தேசங்களிலையும் அவருக்கான ஆதரவுகள் வலுப்பெற்று வருவதும் குறிப்பிடப்பட வேண்டிய விடயமாக இருக்கிறது. 2026 ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வந்து செந்தமிழன் சீமான் அவர்கள் வெற்றி பெறணும், நாம் தமிழர் கட்சி ஆட்சியை கைப்பற்றணும் என்றுதான் தமிழ் தேசிய உணர்வாளர்கள் விரும்பி வருவதாகவும் தெரியப்படுத்தப்படுகிறது. பாருங்க அப்படி இருக்காண்டு. இதான் நல்லூர் கோயில் இருக்கு பாருங்க. முன்னுக்கு நல்லூர் கோயில் வந்து இப்போ சிரமதான பணிகள் நடந்து கொண்டு பாருங்க. கட்டிடங்கள் அந்த மேல் கோபுர வேலைகள் நடந்து கொண்டு இருக்குது. அதுக்கு நேர பாருங்க இதில் இருக்குது சீமானுக்கு பாருங்க கிட்டத்தட்ட ஒரு 15 அடியில் வந்து 20 அடியில் இருக்கு நினைக்கிறேன் இந்த கட் அவுட் பாருங்க. விவசாய சின்னம், நமது சின்னம் விவசாயி என்று போட்டிருக்கணும். அதுக்கு கீழே பாருங்க சீமான் வந்து கை வைத்து கொண்டிருக்கிற மாதிரி ஒரு பதாகை வந்து வச்சிருக்கணும். மற்றது அஜித்தும் பாருங்க 23/4/2026 சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற வாழ்த்துகின்றோம் என்று போட்டிருக்கணும். இங்கே வந்து கொஞ்சம் கிழிஞ்சு போச்சுது. அப்புறம் அஜித் குமாரும் இருக்கிறார். மற்ற ரஜினிகாந்த் அவரோட எடுத்த படம் இருக்குது. ஈழத்து அஜித் ரஜினி ரசிகர்கள் சீமான் தம்பிகள் என்று போட்டிருக்கணும். பார்த்தீங்களா கட்ட ஓட்ட அப்படி உங்களுக்கு நல்ல ஒரு கோயிலை காட்டுறேன் பாருங்க. ஒன்றுக்கு நல்லூரில் பாருங்க இந்த கடையில் வந்து திறந்துருக்கணும். இதில் வந்து பழமுதிர்ச்சோலை இருக்குது. இதில் வந்து நிறைய ஐஸ்கிரீம்கள் எல்லாம் சட்டப்படி இருக்குது. மற்றது ஏலக்காட்டி வேறு லெவலில் இருக்கும் இந்த கடையில். கிட்ட கொண்டு காட்டுறேன் பாருங்க நல்லூர் கோயில் எப்படி இருக்குதுண்டு. இன்றைக்கு செவ்வாய்க்கிழமை பார்த்தீங்களா நல்லூர் வளாகத்தை. அதாவது எங்களுடைய முருகனுக்கு முன்னாலே வந்து சீமான் அவர்களுக்கு இப்படி ஒரு கட் அவுட் ஒன்று வச்சுருக்கேன். 20 அடி கட் அவுட் உண்டு. உண்மையிலேயே சந்தோஷமாக இருக்குது பார்க்க. முன்னுக்கு முருகன் அதாவது தமிழ்நாட்டில் வந்து சீமான் அவர்கள் வேலை கையில் எடுத்தது பிறகுதான் அங்கத்திய அரசியலே மாறி இருக்குது. அதே போல் எங்களோட ஈழத்து முருகன் நல்லூர் கந்தனுக்கு முன்னுக்கு சீமான் அவர்களுக்கான கட் அவுட் வச்சிருக்கிறேன். உண்மையிலே வந்து சந்தோஷமாகவும் பெருமிதமாகவும் இருக்குது. அவர் வந்து இந்த தேர்தலில் வெற்றி பெற்று தமிழ்நாட்டை ஆளணும்னு சொல்லித்தான் அனைத்து தமிழர்களும் விரும்புகிறார்கள். பாருங்க அப்படியே காட்ட முன்னுக்கு எங்களோட நல்லூர் முருகனை பாருங்க. பார்த்தீங்களா அப்படி இருக்குதாண்டு.
அலங்காரா நல்லூராண்டு போட்டிங்கன்னா பார்த்தீங்களா, கட்டுமான பணிகள் நடந்து விட்டுருக்கு. இது வந்து தேர் கோபுரம் பாருங்க, கோபுரத்தில் உச்சியில் கலசம் தெரியுது. இதில் பாருங்க பூக்கொடைகள் எல்லாம் இருக்குது. அதான் பாருங்க ஃபாரினர்ஸ் கூட வரையணும், வெளிநாட்டுக்காரர் கூட வந்திருக்கணும், வந்துകൊണ്ടിരിക്കണം பாருங்க வெளிநாட்டுக்காரர். சரியா இப்போ பூசை நேரம் 12 மணி ஆகுது. பூசைக்கு பாருங்க மணி அடிக்குது உள்ளுக்குள்ள. உண்மையிலே வந்து ஒரு சந்தோஷமான விஷயம் வந்து நடந்து கொண்டிருக்குது. தமிழர்கள் வந்து சுயமாக வாழணும் ஆளணுமன்றதுக்காக தான் நிறைய பேர் இந்த மண்ணில் வந்து கஷ்டப்பட்டார்கள். அதாவது ஈழத்து மண்ணில் வந்து நிறைய பேர் கஷ்டப்பட்டார்கள். 2009 யுத்தத்துக்கு பிறகு வந்து சில விஷயங்களை செய்யலாமல் எல்லாமே முடிஞ்சது அழிஞ்சதாக நினைத்து கொண்டிருந்த நேரத்தில் தான் வந்து சீமான் அவர்கள் வந்து தமிழ்நாட்டில் வந்து இந்த நாம் தமிழர் கட்சியை உருவாக்கி அதனூடாக வந்து நிறைய வேலை திட்டங்களை முன்னெடுத்து வந்தார். அந்த வகையில் வந்து 2026 சட்டமன்ற தேர்தலில் வந்து இன்றைக்கு மாபெரும் வெற்றியை பெறுவார்கள் என்ற நம்பிக்கையில் வந்து புலிப்பாய்ச்சல் போல முன்னெடுத்து செல்கிறார்கள். அவர்களோட தேர்தல் வருகின்ற வெற்றிகள் எல்லாம் ஒரு தோல்வியாக கருதாமல் ஒரு பயிற்சியாக கருதுதான் இந்த செயல்பாடுகளை முன்னெடுத்து வருகிறார்கள். தமிழருக்கான ஒரு அடையாளமாக நாம் தமிழர் கட்சி தான் தமிழ்நாட்டில் வந்து இப்போ இயங்கி கொண்டிருக்கிறத பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. உண்மையிலேயே நிறைய திராவிட கட்சிகள் இருந்தாலும் தமிழர் என்று சொல்லி ஒரு போர்வையில் அந்த கட்சிகள் வந்து வாழ்ந்து கொண்டு தமிழர்களை ஏமாற்றுகின்ற ஒரு நடவடிக்கையில் ஈடுபட்டு வந்ததை நாங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்குது. சீமான் அவர்கள் முன்னெடுக்கின்ற நாம் தமிழர் கட்சி பாருங்கள், நான் கிட்ட வந்துட்டேன். இதில் தான் அந்த பதாக வச்சிருக்கணும், அப்படியே காட்டுறேன் பாருங்க. அதில் பார்த்தீங்கன்னா மக்கள் எல்லாம் வந்து பார்த்து கொண்டு போயினோம் இந்த இடத்த. உண்மையிலே வந்து இந்த தேர்தல் 2026ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வந்து சீமான் அவர்களின் நாம் தமிழர் கட்சி வந்து வெற்றி பெறுறதுக்கு வந்து ஈழத்தமிழர்கள் பாடுபட்டு வருகின்ற நேரத்தில் வந்து தமிழருக்கென்ற ஒரு கட்சியாக இயங்கி வருகின்ற நாம் தமிழர் கட்சியை வந்து உண்மையிலே வந்து மனப்பூர்வமாக ஆதரித்து அவருக்கான வெற்றிகளை சட்டப்பூர்வமாக இந்திய அரசமைப்புக்கு ஏற்ற மாதிரி அவர்கள் இந்த முன்னெடுத்து வருகின்ற இந்த நாம் தமிழர் கட்சி உண்மையிலேயே வந்து தமிழருக்கு ஒரு அடையாளமாக இருப்பதில் ஐயமில்லை. வேறொரு உறவுகளை இத்துடன் எனது காணொலியை நிறைவு செய்கின்றேன். மீண்டும் இன்னொரு காணொலியோடு சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம். நான் எதற்கும் பயப்படுவதில்லை, அச்சப்படுவதில்லை, கலங்குறதில்லை. நான் 100 முறை வென்று ஒரு முறை தோற்றவன் அல்ல, 1000 முறை தோற்று ஒரு முறை வென்றவன். சரித்திரத்தில் சத்தியம் தோற்றதாக செய்தில்லப்பா. சத்தியம் ஜெயிக்கும்.